உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவுக்கு ஏற்கனவே குண்டடிப்பட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு. இப்ப கல்யாண மண்டபத்துல வேற கீழே ஒருத்தி தள்ளி விட்டுட்டா. அதனால அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு டாக்டர். டாக்டர், எங்க அத்தை எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர். ஆமா டாக்டர், அவங்க தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நாங்க யாருமே இல்லை. எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றதை கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. இங்க வர்ற பேஷண்ட் எல்லாரையும் நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் நாங்க நினைப்போம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அப்படி எல்லா சமயத்திலும் நடக்காது. அபிராமி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ஸ்டேபிளா இல்ல. திடீர்னு பார்த்தா பல்ஸ் ரேட் அதிகமாகுது, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே டவுன் ஆகுது. பிபியும் அப்படித்தான், சில நேரத்துல தாறுமாறா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப லோவாயிருது. அவங்க இப்ப கான்சியஸ் இல்லாம தான் இருக்காங்க. டாக்டர், ஆனா சீக்கிரமா ஒரு கான்சியஸ் வந்துரும்ல? அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு கார்த்தி. என்ன சிக்கல்? அவங்க மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தீபா தான். அவங்கள பத்தி தான் உங்க அம்மா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும்தான் ஞாபகத்துல இருக்காங்க போல இருக்கு. அதான் கான்சியஸ் இல்லைனாலும் வாய் மட்டும் அவங்க பேரை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க இல்லையா இங்க? இல்ல டாக்டர். இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க டாக்டர். கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? அவங்கள சீக்கிரம் வர சொல்லுங்க. உங்க அம்மாவை காப்பாத்த ஒரே வழி தீபா தான். உங்க அம்மாவுக்கு கான்சியஸ் வரணும்னா அவங்க தீபாவை பார்க்கணும், அவங்க குரலை கேட்கணும். அப்பதான் அபிராமி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமாவாங்க. அவங்களுக்கு இப்ப எங்க மெடிசனை விட தீபாங்கிற மெடிசன் தான் தேவைப்படுது. அவங்க சீக்கிரம் வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க டாக்டர். டிலே பண்ணாம சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்லைனா உங்க அம்மாவோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். அப்புறம் அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். என்ன டாக்டர் சொல்றீங்க? தீபா வரலனா என் ஒய்ஃபை காப்பாத்துறது கஷ்டமா? சார், நாங்க உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், மனசுக்கு கொடுக்க முடியாதுல்ல. மனசு நல்லா இருந்தா தான் உடம்பு கெட்டு போகாம ஆரோக்கியமா இருக்கும். இப்போ உங்க ஒய்ஃப் உடம்பு சரியாக தீபா வந்தாகணும். இல்லைன்னா சாரி, இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. சீக்கிரமா தீபாவை இங்க வர வைக்க பாருங்க. அந்த தீபா இருந்தா தானே இங்க வர முடியும். அவளைதான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. அப்ப அத்தை கதையில் சங்குதானா? தீபாவை தேடி போனியப்பா, என்னாச்சுப்பா? தீபாக்கு எதுவும் ஆகலப்பா, சீக்கிரமே வந்துருவாங்க. என்னப்பா, நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? நீ சொல்ற பதில நான் எப்படி எடுத்துக்கிறது? ஆமாண்டா, தீபாவுக்கு என்ன ஆச்சு? வந்துருவான்னு சொல்ற, ஏன் உன் கூட வரல? அத சொல்லு. என்ன கார்த்தி அமைதியா இருக்கீங்க? தீபாவோட அப்பா அம்மா அவ நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்க கோயில் போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்து மகளை பத்தி கேட்டா என்ன சொல்றது? கார்த்திகிட்ட பதில் இருந்தா தானே சொல்வாரு. இல்லாத தீபாவை பத்தி அவர்கிட்ட கேட்டா பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? கார்த்தி, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குடா. தீபாவை தேடி போனியே, அவளை பாத்தியா? அவளை நீ பாத்திருந்தா அவ உன் கூட வராம இருக்க மாட்டாளடா. கூட இருந்த அந்த ரம்யா ரியா என்ன நாங்க ஏதாவது வாயை திறந்து சொல்லுடா. அண்ணா, இப்போ உங்க யார் கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா தீபா சீக்கிரமே வந்துருவாங்க, அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். வாங்க கார்த்தி. சார், நேர்ல வர சொன்னீங்க. தீபா பத்தி எதுனா தெரிஞ்சா? கார்த்தி, நீங்க அந்த மலைப்பகுதியிலிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க லோக்கல்ல இருக்கிற மலை ஏறவங்கள வச்சு தேடணும். அவங்களும் ஃபுல்லா தேடி பார்த்தாங்க. கான்ஸ்டபிள் சார், அதை எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். இந்தாங்க சார். இந்த சாரி தான் அங்க கிடைச்சது. இது உங்க ஒய்ஃபோட சரியான்னு பார்த்து சொல்லுங்க.
ஆமா சார், இது என் ஒய்ஃபோட சாரி தான். கார்த்தி, இந்த புடவை முள்ளுல மாட்டி தொங்கிட்டு இருந்ததா அங்க தேட போனவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க. கார்த்தி, இது எவிடன்ஸ் எங்ககிட்டயே இருக்கட்டும். கொடுங்க. கார்த்தி, எனக்கு இத சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? சம்டைம்ஸ் நாம உண்மை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கு என்னமோ தீபா இன்னமும் உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. தேட போன இடத்துல அவங்க புடவை மட்டும் கிடைச்சிருக்குன்னா அவங்க கண்டிப்பா அந்த பள்ளத்துல தான் விழுந்திருக்கணும். தேட போனவங்களால அடி ஆழ வரைக்கும் போக முடியல. அதனாலதான் அதுக்கு மேல தேட முடியாம வந்துட்டாங்க. அதனால அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். தீபாக்கு தப்பா எதுவும் நடந்திருக்காது. புடவை தானே சார் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம தப்பான முடிவுக்கு வர வேண்டாம் சார். கார்த்தி, அது உங்க நம்பிக்கை. அதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. தீபா உங்க வைஃப், உங்க குடும்பத்துக்கு முக்கியமானவங்க. நீங்க இழக்க கூடாதவங்க. அதனாலதான் நிஜத்தை ஒத்துக்க உங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அந்த மலையில இருந்து நிறைய பேர் விழுந்திருக்காங்க. அதுல சில பேரோட பாடி மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. மத்தவங்கள பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அவங்க உயிரோட திரும்பி வரவும் இல்லை. அதனால அவங்கள செத்து போனவங்க லிஸ்ட்ல தான் நாங்க சேர்த்திருக்கோம். இல்ல சார், தீபாக்கு அப்படி எதுவும் நடந்திருக்கும்னு எனக்கு தோணல. அவங்க எங்கேயாவது உயிரோட தான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார். கார்த்தி, நான் ஒரு போலீஸ்காரன். நான் எப்பவும் சாட்சிகளையும் ஆதாரங்களை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவேன். உங்க ஒய்ஃபும் ரம்யாவும் அந்த மலைப்பகுதியில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் கட்டியிருந்த சேலை மட்டும் தான் அங்க கிடைச்சிருக்கு. பட் அவங்க கிடைக்கலையே. அப்ப நாம அவங்க உயிரோடு இல்லைங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். கார்த்தி, நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. உங்களால யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.